ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு கரும்பு, சர்க்கரை, அரிசி தராங்களாம். மகிழ்ச்சி. ஏன்னா பணம் ஏன் தரலன்னு கேள்வி கேட்குறேன்ல, அதுக்கு ரீசனாக கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பணம் தரல? பணம் கொடுக்கலாம்ல. எத்தனையோ பேர் வேலை வெட்டி போகாதவங்க, வயசானவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் தான் நல்ல துணி உடுத்தலைனாலும் பேரன் பேத்திங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா தான் மரியாதை, அவங்களுக்கு தரணுன்னு எத்தனையோ பெரியவங்க ஆசைப்பட்றாங்க. அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எதுக்கு பொங்கல் பணம் வரும், உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரமா, ஏதாச்சும் வாங்கி தரேன் அப்படின்னு பேரன் பேத்திங்களை ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ பார்க்கும்போது அவங்க வெறுங்கையோடு பார்க்க முடியுமா? எத்தனை தாய்மார்கள் கண்ணீரை, எத்தனை பேத்தினுடைய இதை சாபத்தை வாங்குறீங்க? இது ஆட்சியா? இது ஆட்சி தான் இல்லைங்கள்ல. வேணால் நாம் செஞ்ச ஒரு தப்பு, மகக்கூடிய தப்பு. முறையான ஆளுக்கு சரியான ஓட்டு போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இலவசமாக பஸ்ஸை விட்ட கரண்டு பணத்தை ஏற்றிட்டீங்க, சிலிண்டர் விலையை ஏற்றிட்டீங்க, டிவி தரேன்னு சொல்லி டிவி கொடுத்தீங்க. அதாவது 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்றதை இப்போ 190 ரூபா 200 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க. ஒவ்வொன்றும் உங்கள் வேலைக்காக தான் அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு இல்லையா? அரசாங்கத்துக்கு எந்த நஷ்டமும் இது வரையும் லாப நஷ்ட கணக்கை நீங்கள் பாருங்கள். என்ன உங்களுக்கு லாபம் வராது இருக்குது அரசாங்கம் கவர்மெண்ட்லேருந்து? எங்கள் கிட்ட பிடுங்குற காசை பிடுங்காத விட்டிங்கனாவே நீங்கள் செய்கிற பெரிய இது உதவி. மினிமம் சார்ஜுங்கிறீங்க 100 யூனிட்டு, 100 யூனிட்டுக்கு மேலே 1 யூனிட் போனாலும் மொத்தத்துக்கும் பணம் கட்ட சொல்கிறேன். அந்த பணம்லாம் எங்கே போகுது? இப்படி பார்க்கும்போது இது கவர்மெண்ட்டு கிடையாது, நீங்கள் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தான் மன்னன், நான் சொல்கிறது தான் நியாயம், நான் சொல்கிறது தான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர்த்து வாயால் வயிற்றால் இங்கே பேர் அடிச்சுக்கிட்டு எத்தனை பேர் சாபத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க தெரியுங்களா? முதல்ல யோசிங்க. தான் பிள்ளையாட்டைக்காச்சும் பார்க்க போகிறோமா, இன்றைக்கி பேரனை போய் பார்க்கணும் அப்படின்னு எத்தனை வயசானவங்க, முதியோர்கள், ரொம்ப முடியாதவங்க, ஏன் பல குடும்பத்தில் அந்த பணம் வரும் அதுக்காகவே எட்டி பார்க்கலாம், ஒரு வாய் கறிச்சோறு போட்டு போகலான்னு கூட வர்றது நிறையா பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொழப்புலையும் மண்ணள்ளி போட்டிங்கல்ல. பெரியவங்க சாபம் சும்மா விடாது, அந்த சாபத்தை வாங்காதீங்க. இந்த திமுக அரசு, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், திமுக அரசுனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்.